யோவான் 5 24. யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி. சப்ஜெக்டே வசனம் தான். கவனிங்க, இந்த சட்டத்தை ஒருவன் தெரிஞ்சு கொண்டாள். நான் சொல்லுகிறேன் பாருங்க, பிரமாணம் எழுதிருச்சான், பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் தலையிலும் இருந்துச்சான் மரணம் மரணம். என்ன பாவத்தில் இருக்கிற மரணம் என்று. இந்த மரணத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவன் யார் அப்படின்னு உலகமே தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது கவனிங்க, நீ ஏதோ மரணத்திலிருந்து டாக்டரை பத்தலாமா, இதை பத்தலாமா, அதை பத்தலாமா. ஆண்டவர் சொல்றாரு, மரணத்திலிருந்து என்னுடைய வசனம் நித்திய ஜீவனுக்கு ஒரு சனப்பொழுதில் கொண்டு வந்து விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உள்ள போனோம் மருந்து. பைபிள் இருக்கிறது செல்ஃபில் வச்சுக்கிறது. கேட்டா சொல்றது பைபிள் இருக்குது என் வசனம். நான் சொல்கிறேன், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. ஒருத்தர் கேட்டாரு ஊழியத்துக்கு போகும்போது, எல்லாம் பாஸ் பைபிளே உள்ள வந்துச்சு, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் என் வாயை விட்டு எனக்கு தேவைப்படும் பொழுது, அவசர அவசரமா பைபிளை தேடுற ஆள் இல்ல, எனக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருக்கிறது, நான் கேட்டுக்கொள்ளும் பொழுது அது எல்லாமே கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் பைபிளை எடுத்துட்டு சுத்திர ஆளுகள் கிடையாது. பைபிளை பார்த்தா நிறைய பேர் பயந்துரும் நினைக்கிறாங்க. பைபிள் வச்சிருக்கிறவனை பார்த்து பயப்படாது. தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் சுமந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழுகிறவனை பார்த்தா பிசாசுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன உண்டு? பயம் உண்டு, பயம் உண்டு, பயம் உண்டு. 100 பைபிள் உங்க வீட்டில் அடிக்க வச்சுக்கினாலும் பிசாசு அதை பார்த்து என்ன பண்ண போறது கிடையாது, பயப்பட போறது கிடையாது. அவன் சொல்லுவான், சும்மா வச்சிருக்கிறாங்க உபயோகப்படுத்த தெரியாம, சுட தெரியாதவங்கிட்ட துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி. சுட தெரியுமான்னு கேட்டு பாருங்க, சரியாதனோ சுட தெரியுமா? தேவனுடைய வார்த்தை குண்டு மாதிரி, அவர் அந்த வெப்பன்ஸ் மாதிரி. பாருங்க, உன் வாயு வெப்பன்ஸ் மாதிரி, துப்பாக்கி மாதிரி. இந்த வார்த்தை என்கிற தோட்ட வயதுல போட்டியனா வச்சு அனுப்புனியனா கரெக்டா பிசாச போய் லக்கு வச்சு என்ன பண்ணிடும், சாக்கி முடித்து விடும். நிறைய பேர் இது தெரியாம பைபிள் வேற எடுத்து வச்சுக்கிறது. சகோதரி சகோதரி சகோதரியே சகோதரனே, பைபிள் இருக்கா? தேவன் சொல்லுகிறான், வார்த்தை இருக்கா? வார்த்தை இருக்கிற குடும்பம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.